ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் படைத்தலைவன். அன்புடைய டைரக்ஷனில் இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் சண்முக பாண்டியன் விஜயகாந்தோடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் படைத்தலைவன். படைத்தலைவனுடைய டைரக்டர் அன்பு, படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சதீஷ், படத்தினுடைய எடிட்டர் அகமத் அண்ட் படத்தினுடைய இசைஞானி இளையராஜாவுடைய இசையில். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த், அப்புறமா கஸ்தூரி ராஜா, யூகி சேது, ஸ்ரீஜித் ரவி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா, ஸோ யானையை வச்சு அவருடைய தொழில், அவருடைய எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காரு. கடன் ரொம்ப அதிகமாகறதுனால யானையை போக வேண்டியத நிலைமையில் வருது. கடைசியாக யானை அவரோட இருந்ததா இல்லையான்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தில் நிறைய ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ படத்தினுடைய கதாநாயகன் சண்முக பாண்டியன் அண்ட் முனிஷ்காந்துக்கு ஒரு கனவு வருது. அதாவது ஒரு ஒடிசாவில் காட்டுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர், அங்கே வந்து ஒரு யானை வர மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கத்தில் பொள்ளாச்சி சைடில் சண்முக பாண்டியன் அவர்கிட்ட யானை வச்சு அந்த யானையை வந்து அது மூலயமா அவர் என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு அதில் வந்து வருமானத்தை வச்சு அவருடைய வேலையை எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து எக்கச்சக்கமான கடன் ஆகிடுது. அண்ட் அந்த கடனையும் வந்து இது பண்ணணும். ஒரு கட்டத்தில் யானையை வந்து அவரே சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு இருக்கக்கூடிய கடன் இதுனால யானையும் அவர்கிட்ட வச்சுக்க முடியல. கடன் ரொம்ப அதிகமானால யானையை விட்டு போக வேண்டிய நிலைமை வருது. அண்ட் அதுக்கப்புறமா அந்த யானையை மீட்டாரா இல்லையா, அந்த யானை வந்து போகிறதுனால அவருக்கு என்னென்னலாம் லைஃப்பில் இன்னும் பெரிய பாதிப்பு வருது. அண்ட் இதே போல் முனிஷ்காந்த் வந்து கண்ட கணவனுக்கும் அங்கே ஒடிசாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சண்முக பாண்டியன் பொள்ளாச்சிக்கும் என்ன இந்த கனவுக்கு வந்து சம்மந்தம் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா அந்த யானையினால் அவருக்கு என்னெல்லாம் நடக்குது, அண்ட் அப்போ நடந்த ஒரு விஷயத்தினால அவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த படைத்தலைவன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இசைஞானி இளையராஜாவோடைய இசை. இந்த படத்துக்கு அது ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்குது, ஒரு பில்லராக இருந்து நிற்கிது. அண்டு இசைஞானி எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி அவரோட இசை இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் ரசிக்க வைக்குது. அண்ட் அந்த எமோஷனை வந்து ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணுது. ஸோ இசைஞானினா இசைஞானி தான் அப்படின்றத சொல்லி மறுபடியும், அதாவது அவர் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நம்மளுக்கு மறுபடியும் எஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப அழகாக படத்தினுடைய அந்த இயற்கை காட்சிகள் எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு சதீஷ் அவர்கள். அண்ட் அதுக்கப்புறமா எடிட்டர் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இது இல்லாமல் படத்தினுடைய டைரக்டருடைய அந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அண்ட் படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கதாபாத்திரங்களை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்தாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வெங்கடேஷாக இருக்கட்டும், யூகி சேதுவாக இருக்கட்டும், கஸ்தூரி ராஜா வந்து அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு சண்முக பாண்டியனுக்கு, ரொம்ப ஆப்டாக சூட் ஆகிருக்குது. ஸோ ஏஐ மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கேப்டனை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக கனெக்ஷனோடு சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு எமோஷனல் கலந்த ஒரு படமாக கொடுத்துருக்கிறது தான் இந்த படைத்தலைவன் திரைப்படம். ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு, தியேட்டரில் போய் பாருங்கள்.